வெல்கம் ஹஸ்பண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் சம்மந்தமான பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் சொல்கிறேன், ரெண்டு ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவுக்கும் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவுக்கும் மாற்றி ஃபார்முலா எழுதுறாங்க. இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு ஏ ப்ளஸ் பின்றது ப்ராக்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செப்பரேட்டடாக தான் வரும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு வரும். அது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு வந்துச்சுன்னா எடுத்ததும் ஃபஸ்ட்டு எழுதக்கூடியது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் வரும். நான் சி பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி செப்பரேட்டடாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? எடுத்தோடனே ப்ராக்கெட்டில் வந்துடும். ஓகேங்களா? அதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஏபின்ற இடத்துல மட்டும்தான் சிம்பிள் மாறும். முன்னாடி இருக்கிற இதில் சிம்பிள்ன்றது அதே மாதிரி ஆப்போசிட் சிம்பிள் ஃபஸ்ட்டே நமக்கு என்ன வரும்? ப்ளஸ்ஸு அப்படின்னா எல்லாமே ப்ளஸில் வந்துடும். மைனஸ் அப்படின்னா ப்ராக்கெட்டில் வர ஃபார்முலாவுக்கு எல்லாமே மைனஸில் வந்துடும். ஓகேங்களா? இந்த செகண்ட் ஃபார்முலா மட்டும் அந்த எக்ஸ்ஒய்ன்ற இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த சிம்பிள் மாறும். ஓகேங்களா? இது கொஞ்சம் மெமரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு. வாங்க சம்குள்ள போவோம். 4 + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து 64 நமக்கு என்னது? ஒரு 8 ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னவாக இருக்கும்? 9. 81ன்றது நமக்கு ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். ஸோ எக்ஸுன்றதுக்கு நம்ம என்ன 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் 65ன்றது வந்துடுது. ஓகேங்களா? இப்போது இது கூட என்ன ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். நம்ம பார்க்கணும். 5 ஆட் பண்ணால் நமக்கு 17 + 5. நம்ம 16 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 81ன்றது நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த 16 வர்ற மாதிரி ஆப்ஷனில் எது இருக்குது? இந்த இடத்துல 1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். இங்கே 1 போட்டால் நமக்கு 8 தான் கிடைக்கும். ஸோ பியில் நம்ம 1 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். புரியும்னு நினைக்கிறேன். முழு வர்க்கமாக மாற்ற எதை கூட்ட வேண்டும்? ஆல்ரெடி 65 இருக்குது. அது கூட நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூக்கான மீதமுள்ள வேல்யூ 16 கூட்டுற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினு. நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணிப்போம்? எழுதிப்போம். ஓகேங்களா? 4 இருக்குது. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 16 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 7ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 28ங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. நெக்ஸ்ட் சம்மு 16, 24, 36, 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. ஓகேங்களா? நம்ம 16, 24, 36, 54 இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 4, 12, 18, 27 ரிமைண்டர் 2 போடலாமா? 2 நல்லா போடணும். 2, 6, 9 இது 27. ரிமைண்டர் நம்பர் 3ஆல் போடலாம். 2 இதில் 2 3 இருக்குது. இதில் 3 இதில் 9 இருக்குது. ரிமைண்டர் நம்பர் 2 போட்டு 2 க்ளோஸ் பண்ணிவிடுவோம். 1, 3, 9. ரிமைண்டர் 3 போட்டோன்னா 1, 3. ஓகேங்களா? 3 × 3 9, 9 × 2 18, 18 × 12. ஓகேங்களா? நம்ம 10 இது நம்ம ஷார்ட்டஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 180 கிடைக்கிது. ரிமைண்டர் 2ஆல் மல்டிப்ளை நம்ம 36 1. ஸோ 260ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கிது? எல்சிஎம்மாக கிடைக்கிது. மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000ங்கிறது நமக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேங்களா? நம்ம இதை 216ஆல் டிவைட் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போம். 216ங்கிறது நமக்கு 3ஆலையும் வகுப்படும். அட் த சேம் டைம் 4ஆலையும் வகுப்படும். அதே மாதிரி ஆப்ஷனில் 3ஆலையும் 4ஆலையும் வகுப்படக்கூடிய ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? 5, 8, 10ன்னு வந்துச்சு. கண்டிப்பாக இது என்ன ஆகுது? 3ஆல் வகுப்படாது. ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோமா? அடுத்தது நமக்கு என்ன? 10, 11ம் நமக்கு 3ஆல் மல்டிப்ளைக்கே ஆகாது. 4, 10, 18ங்கிறது நமக்கு 3ஆல் மல்டிப்ளை ஆகும். அட் தி சேம் டைம் லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் மல்டிப்ளை ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 1 4 இருக்குது. கண்டிப்பாக 4ஆல் மல்டிப்ளை ஆகும். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 4, 10, 12ன்றது
நமக்கு 3ஆல் மல்டிப்ளை ஆகும். அட் த சேம் டைம் லாஸ்ட்டு 2 டிஜிட்டுங்கிறது நமக்கு என்ன ஆகாது, 4ஆல் மல்டிப்ளை ஆகாது. ஸோ ஆப்ஷன் டியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சி தான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. இது ஒரு காம்ப்ளிகேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சிம்பிளான சம் தான். டிஜிட் மட்டும் நம்ம கரெக்டாக அதை நோட் பண்ணோம். ஒன்றால் நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இது வந்து ப்ராப்பராக பண்ணுவோம். 0.1 இன்ட்டு நமக்கு என்னது 0.1. ஓகேங்களா. 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. அடுத்தது 0வால் 1 மல்டிப்ளை நம்ம 0 கிடைக்குது. அடுத்தது நம்ம 1ஆல் மல்டிப்ளை 1ஆல் 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடைக்குது. அடுத்தது 0 கிடைக்குது. ஓகேங்களா. நம்ம ஆட் பண்ணோன்னா 0.01 1 டிஜிட் ஆக மொத்தம் நமக்கு என்னது 2 டிஜிட் ஆட் பண்ணணும். 0.01. அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். 0.01 இன்ட்டு 0.01. ஓகேங்களா. இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டாக ஆக மொத்தம் நம்ம 4 டிஜிட் தாண்டி ஒரு புள்ளி வைக்கணும். ஓகேங்களா. இந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டிஜிட்ஸ் எழுதி ஆட் பண்ணணும். 01. ஓகேங்களா. நம்ம என்ன கிடச்சிருக்கு, பாட்டமில் இருக்கிற சேம் நம்பர் தான் நமக்கு மேலேயும் கிடச்சிருக்கு 0.0101. ஸோ இதையும் நம்ம அடிச்சிட்டோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்கும், 1ன்றது தான் நமக்கு ரிமைண்டராக இருக்கும். நெக்ஸ்ட் சம்மு. என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷனை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம தனியாக எழுதிப்போம். -1 இந்த ஹோல் ஸ்கொயர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். -2 -1 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -3 இந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 என்ற அந்த ஈக்குவேஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா. அடுத்தது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2ன்றதும் நமக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 2ன்னு கொடுக்குறோம். -1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 -1ன்றது நமக்கு என்னவா இருக்குது, 3 ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ 3 ஸ்கொயருங்கிறது 9. ஓகேங்களா. 2ன்றதும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் -2 -1 4 -1 ரெண்டுக்குமே நமக்கு என்ன கிடைக்குது, 3ன்றது தான் நமக்கு விடையாக கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்ஷன் -1 ரெண்டுமே நமக்கு ஆப்ஷனாக வரும். நம்ம சம்மெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்படிலாம் சம் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டேஷின் வர்க்கமூலம் காண்க. வர்க்கமூலம்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், 49 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அதாவது ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நமக்கு 7ன்றது கிடைக்கும். ஸோ இதுக்கு ஸ்கொயருக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா. அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - 2xy + y². இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து a+b தான். அந்த ஃபார்முலாவை தான் இது வருது. -y² 7. ஓகேங்களா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். a+b த ஹோல் ஸ்கியூப் ஃபார்முலா பேஸ் பண்ணியே மேக்ஸிமம் சம்ஸு நமக்கு வருது. நெக்ஸ்ட் சம்மு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க தேவையில்லை. இதை நம்ம a² எடுத்துப்போம், இதை நம்ம b² எடுத்துப்போம். இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், a - b இருக்கும். ஓகேங்களா. இது வந்து a - b இருக்கும். இது வந்து a + b இருக்குது. ஓகேங்களா. இதை மட்டும் நம்ம பாட்டம் மட்டும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறோம். 4 3 5 6 2 1 7 1. ஓகேங்களா. 1 போச்சுன்னா 5 2 ஆகிடுது. 15ல் 7 போச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடுது, 8 ஆகிடுது. 1 2. ஓகேங்களா. நமக்கு இது a - b தான்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. a² - b²க்கு நம்ம என்ன எழுதலாம், a + b இன்ட்டு a - bன்னு நம்ம எழுதலாம். டிவைடட் பை a - b இன்ட்டு a + b. ஓகேங்களா. a + bக்கும் a + bக்கும் கேன்சல் ஆகுது, a - bக்கும் a - bக்கும் கேன்சல் ஆகுது. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது, 1ன்றது தான் நமக்கு ரிமைண்டராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம்மு. தீர்க்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட் டிஜிட்டை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், காமனாக ஒய்ன்றதை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4/3 - 1. ஓகேங்களா. அடுத்தது 2 × 2 4/3. இந்த ஒய்ன்றது நம்ம என்ன பண்ணணும், பாட்டமில் தான் நம்ம போடணும். அதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 4 - 3 1/3
ஒய். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 4/3 பாட்டமில் ஒய். இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × 3. ஓகேங்களா? 4 × 3 நமக்கு என்ன ஆகிடுது? இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரூட்டாக போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 2ன்றது கிடைக்கும். அந்த 2ன்றது +or-2. ஏன் +or-2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு -2, -2வை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது? 2 தான் கிடைக்கும். 2 × 2 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது? 4 தான் கிடைக்கும். இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்? +or-2ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சம்மு 8, 12, 15ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை காண்க. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்றது 1, 2, 3, 4, 9. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 8, 12, 15. கண்டிப்பாக 2ஆல் போடலாம். 4, 6, 15. அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல் போடலாம். 2, 3, 15. மறுபடியும் நம்ம 3ஆல் போடலாம். 2 ஒரு 3 இருக்குது. இதில் 5, 3 இருக்குது. ஓகே, அதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. 10 × 3 30. 30 × 4 நமக்கு என்ன கிடைக்குது? 120ன்றது எல்சிஎம்மாக கிடைக்குது. இதை டிவைடட் பை 120 அப்படின்னும் நம்ம போடலாம். அட் த சேம் டைம்ஸு இது 3ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். ஓகேங்களா? இதை 9, 18, 21ன்றது என்னவாகும்? 3ஆல் வகுப்படும். அட் த சேம் டைம் 30ன்றது 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 தான். கண்டிப்பாக வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் ஏன்றது ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 18, 24. 24ன்றது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். 16ன்றது 4ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம 4 ஆப்ஷனுமே செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 18 + 2 20 கண்டிப்பாக 3ஆலே வகுப்படாது. இது ஆப்ஷனாக வராது. அடுத்தது டி ஆப்ஷன் 18, 26ன்றது நமக்கு என்னவாகாது? 3ஆலே நமக்கு வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னது? சரியான விடையாக வரும். இதை செக் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம்ஸ் 2 ஆப்ஷன் நம்ம குறைச்சிட்டா கூட நம்ம அதை டைரெக்டாக டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் 1 மினிட்டை நம்ம டைமை சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிஎஸ்சி என்ன நிஜமாலுமே இருக்கிற கணக்கை எடுத்து போட்ட மாதிரி இருக்குது எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை? சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க? லட்சத்துக்கு எத்தனை 0 வரும்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. விடுங்க. நம்ம லேக்ஸுக்கு நமக்கு 50, 10 லேக்ன்றதால 10 × 50. ஓகேங்களா? இதை 1000 டிவைட் பண்ணால் 3 0 எடுத்துடுறோம். மிச்சம் ரிமைண்டர் என்ன இருக்குது? 1000ன்றது நமக்கு இருக்குது. அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்களை வகுக்கும் மிகப்பெரிய எண்கள் என்ன? 2, 4, 6. ஓகேங்களா? 3 அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்கள் இதுதான் வருது. இதை 3த்தையும் காமனாக வகுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் கூட எடுக்கலாமா? 2ஆல் போடுவோம். ஒரு 2 இருக்குது, 2 இருக்குது. இதில் 3 2 இருக்குது. 2 3 6. 6 × 2 வகுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கலை. இதை நம்ம கவனிக்கல பார்த்தீங்களா? மல்டிப்ளை பண்ணோம். 4 × 2 8, 8 × 6 48. ஓகேங்களா? 48ஐ நம்ம என்ன பண்ணலாம்? இதை 2ஆல் வகுக்கும். 4. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? 6ஆலையும் டிவைட் பண்ணலாம். அடுத்தது 12ஆலையும் பண்ணலாம். அடுத்தது 16. இது வரைக்கும் இதை தாண்டிடுச்சு. அப்போது அதை தாண்டும் போது நமக்கு இந்த 3 ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிப்போம். இன்ட்டு என்னது? 48க்கு 6 × 3ன்னு போடலாமா? 18 மீதி 1 48. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது? ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது.
மேலும் விடையளிக்காத கேள்விக்கு கால் மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் பரவாயில்ல, அவங்களே கொடுத்துட்டாங்க. 88 கேள்விக்கு தான் என்ன பண்ணுறாரு, விடையளிக்கிறாரு. அப்போது விடையளிக்காத கேள்வி எத்தனை? 12 கேள்வி அவர் விடையளிக்கலை. அப்போது 12 இன்ட்டு 0.1/4. ஓகேங்களா? அடுத்தது 61 வினாக்களுக்கு என்ன பண்ணுறாரு, சரியாக பதிலளிக்கிறார். ஸோ 61 சரியாக எழுதப்பட்ட விடை மைனஸ் அவர் விடையே அளிக்காதது எத்தனை? 12. 12க்கும் நமக்கு என்னது, கால் மார்க் போகுது. அப்படின்னா 4 கேள்விக்கு ஒரு மதிப்பெண் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்னது, 3 மதிப்பெண் இதில் போகுது. ரிமைண்டர் அவர் மொத்தம் எத்தனை கேள்வி, இதை 61ல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கேள்விகள் என்னென்ன பண்ணுறாரு, தவறாக விடையளிக்கிறார். அதற்கு அரை மதிப்பெண் நமக்கு போகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5. ஓகேங்களா? 13.5 நமக்கு மைனஸ் ஆகுது. ஓவராலாக 14.5 நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். சாரி, 16.5. இந்த 3 × 13 + 0.5. ஓகேங்களா? இப்போ நம்ம இது சிம்பிளாக நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் பண்ணிடுறோம். 60. ஓகேங்களா? கீழே 15.5 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 44.5 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. இது ஏ என்ன பி என்ன எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். A/B/C என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், A/B, B/C இந்த ஃபார்மெட்டில் நம்ம எப்போவுமே நம்பரை எழுதிப்போம். ஏன்றது நமக்கு 3. ஓகேங்களா? பின்றது 5. அதே சமயம் ரெண்டாவது பார்ட்டில் 4ன்றது 5, 7ன்றது நமக்கு என்னது, C. இதை ரெண்டும் நம்ம காமனான ஒரு நம்பரை நம்ம ரெடி பண்ணணும். என்ன பார்த்தீங்கன்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இதை நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? என்ன கிடச்சிடும், 20 கிடச்சிடும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். 35. ஸோ அட் தி சேம் டைம்ஸ் 5 நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12:20:35 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு. எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் மாதிரி இருக்குது. எக்ஸ் வாரம் அப்படின்னா எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ் வாரம், ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன இருக்கும், 7 நாட்கள் இருக்கும். அப்போது 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். வாரம் எத்தனையாக இருக்கட்டும், நம்ம 7 நாட்கள் ஒரு வாரம். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது நாட்களாக மாறிடும். அது கூட என்ன பண்ணுறோம், அந்த நாட்களை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? 7x + x = 8x. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாத நம்ம இதை ட்ரை பண்ணோம். இது வாரம், வாரத்துக்கு 7 நாட்கள். நம்ம வாரத்தை நாட்களை கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணால் அது 7xன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் சம்மு. எக்ஸுன்றது 1, ஒய்ன்றது 3. இதை டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? 1ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 7 ப்ளஸ்ஸு ஒய்க்கு நம்ம 3ன்னு போட்டால் 9 2 × 1னாலும் 2 ப்ளஸ்ஸு ஒய்க்கு நம்ம என்ன போடுறோம், 3ன்னு போடுறோம். ஓகேங்களா? என்ன வருது, 16:5. டைரெக்டாகவே வந்துருச்சு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. x/y. நம்ம எக்ஸ்ன்னா 1, ஒய்னா ஸோ சேம் கணக்கு ரிப்பீட் ஆகுது. அது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. என்ற கூட்டல் சமன்பாட்டின் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க. ஒன்றும் கிடையாது, ஆப்ஷனில் இருக்குது, நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவுக்கு நம்ம இங்கே 7 போட போகிறோம், பிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ன்னு போட போகிறோம். ஆப்ஷனில் என்ன வருது, என்ன வரணும், இந்த இடத்துல 709ன்னு வரணும். ஓகேங்களா? இப்போ ஏவுக்கு நம்ம 7 தானே கொடுத்தோம். 127, அதாவது 2யும் 7 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 9ன்றது கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது 7யும் 2யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 9 வருது. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும், 0 வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. பியை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஏவுக்கு பதிலாக 8 போடுறோம், 8 போடுறோமா. பிக்கு பதிலாக நம்ம 1 போடுறோம். ஓகேங்களா?
1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்னது 9ன்றது வருது. அடுத்தது 2யும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 0ன்னு வருது. ரிமைண்டர் 1 1 6 ஆட் பண்ணால் 7 1 8. ஓகேங்களா, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக கீழே எழுதி கூட நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2/10 பாதி எவ்வளவு? நம்ம எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும், பாதினா என்ன பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணால் அது பாதி ஆகிடுது. நம்ம 2 அடிச்சோன்னா என்ன ஆகிடும், 2 ஒரு பவர் குறைஞ்சிரும். ஓகேங்களா, 2/9ங்கிறது நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு என்னது, ரூட் டாட் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வரைக்கும் போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் தான் நமக்கு என்னது ஆன்சர். அதே சேம் டைம்ஸ் டாட் எக்ஸு எக்ஸு எக்ஸுன்னு போயிட்டு இந்த இடத்துல டாட்டா என்னு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் பவர் 2/n-1 டிவைடட் பை 2/n. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணோம். இந்த மாதிரி இருக்குது டைரெக்டாக 3ன்றது நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சம்மு என்ன பண்ண கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை நமக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடில் நம்ம எழுதிப்போம். எக்ஸு டிவைடட் பை 4/9 இஸ் ஈக்குவல் டு 3/11 3/11 எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி இது என்ன பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டாக நம்ம எழுதிக்கலாம். இதையும் கூட நம்ம அப்படி எழுதிக்கலாம். ரிமைண்டர் போச்சுன்னா 9/4. ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்குது எக்ஸு. இப்போது நம்ம கேன்சல் பண்ணுறோம். இதில் ஒரு 13 இருக்குது, இதில் ஒரு 11 இருக்குது, இதில் 3 11 இருக்குது. ஓகேங்களா, 3 3 நமக்கு என்னது, இது 2 அடித்து 9 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 4ன்றது நமக்கு என்ன ஆகிடும், ஆப்போசிட்டில் மேலே போயிடும். 4/5ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் சம்மு இந்த இடத்துல 7 அப்படின்றது 49 வருது. கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இந்த இடத்துல அடுத்தது டிஜிட் இருக்கிறதால 7க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இந்த மாதிரி 2 3 அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த இடத்துல 9 ஆகுதா, இது 25 ஆயிடுச்சுன்னா 5 ஆகுது, 5 ஆயிடுச்சுன்னா 225 ஆகுமா, 225னா நமக்கு என்ன வரும், 15 வரும். 15 வந்துச்சுன்னா நமக்கு 64ன்னு 8² வந்துடும். ஓகேங்களா, செக் பண்ணுறது ஒரு 1 மினிட் கூட ஆகாது, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் சம்மு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது கொஞ்சம் நம்ம போட்டு சால்வ் பண்ணுவோம். p/qன்னு இருக்குது, இங்கே q/pன்னு இருக்குது. இதை நோட் பண்ணிங்களா, p/q 1 - 3x இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதையும் p/qன்னு எழுதிக்கிறோம். மேலே பவரில் நம்ம என்ன பண்ணிடுறோம், மைனஸ் போட்டுடுறோம். ஓகேங்களா, இப்போது நம்ம டாப்பை மட்டும் எழுதி ஈக்குவல் பண்ணுறோம். 1 - 3x இஸ் ஈக்குவல் டு -1/2. இந்த 1ன்றது நமக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா -1ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஆஃபும் 1 ஆட் பண்ணால் நமக்கு -3/2 இஸ் ஈக்குவல் டு -3x. மைனஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 கூட நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சா. 1/2வை நம்ம 2⁻−1ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. என்ன கொடுக்குறாங்க, நமக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடில் நம்ம எழுதுவோம். 1000 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. நம்ம டிவைடட் பை டிவைடட்னு போட்டால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை மல்டிப்ளேஷனில் போட்டுடலாம். ஓகேங்களா, 1000 கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10ங்கிறது நமக்கு என்னவா கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். சுருக்குக. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம சுருக்கு சொல்லிடுறோம். ஈக்குவேஷன்னாலே நமக்கு என்னவாக இருக்கும், அது கொஞ்சம் சிம்பிளான சம்மாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் அதை ஃபார்முலா எழுதுறதுலையோ a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நம்ம இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, பெருக்குனா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், 2ன்றது வரணும்.
அதுவே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 3ன்றது வரணும். 1 2ன்னு போடலாமா? 1 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அதுவே 1 2யும் ஆட் பண்ணால் நமக்கு 3ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாமா? ப்ளஸ்ஸு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3, இதுவும் சேம் தான். நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், -3ன்னு கிடைக்கணும். அதுவே ஆட் பண்ணால் நமக்கு -2ன்றது கிடைக்கும். என்ன பண்ணலாம், -3ன்றது மேலே இருக்கிறதால நம்ம கண்டிப்பாக அப்படி தான் வரும்னு ஒரு கெஸ் பண்ணுறோம். 1 இன்ட்டு -3 நமக்கு -3, அதுவே -3ல் +1 போச்சுன்னா நமக்கு -2ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைண்டர் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இதை நம்ம என்ன எழுதலாம், 2 இன்ட்டு 1/x ப்ளஸ் 1க்கு டைரெக்டாகவே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு நம்ம எழுதிடலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. இந்த இடத்துல பார் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து சிம்பிளாக பார்த்தோன்னா ஆஃபில் கால் போச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ரிமைண்டர் இருக்கிறது கால் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 5/-. ஸோ 20ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், கீழே போட்டுப்போம். 19/4, இது 17 இல்லை 19. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறோம். அகைன் 8 இருக்குது, 8 போட்டுக்கிறோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 10/21ன்னு வரும். அதாவது டிவிஷன் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை தலைகீழாக எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 21/10. ஓகேங்களா? அந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது. அந்த மைனஸ் சிம்பிளுங்கிறது ப்ராக்கெட்டு, ஓவரால் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற மைனஸ் சிம்பிள். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். -1/3. ஓகேங்களா? இதை கொஞ்சம் இது பண்ணிப்போம். இந்த மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 21/10. இதுக்கு வெளியில் இருக்கிறதும் நமக்கு மைனஸ் தான். இந்த -8 இது வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 19/4. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். இது டிவைட் பை 1 இருக்கிறது தான் மீனிங்கு. 3, 10, 4. 3ஆல் பண்ணுவோமா, 1 10 4. அகைன் 2ஆல் பண்ணால் இதில் 5 2 இருக்குது, 2 2 இருக்குது. 10 10 × 14, சாரி 20 20 60ன்றது நமக்கு என்னவாக இருக்குது, எல்சிஎம்மாக கிடைக்கிது. ஸோ காமனாக நம்ம என்ன பண்ணிடுறோம், 60யை எல்சிஎம்மாக போட்டுடுறோம். இது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும், 20யை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ மேலே -20. இது கூட 6 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 6 12 6. ஓகேங்களா? மைனஸ் இங்கே 60 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். ஸோ 8 கூடயே நம்ம என்ன பண்ணுறோம், 60 மல்டிப்ளை பண்ணுறோம். 480 ப்ளஸ் 19 கூட நம்ம 15 மல்டிப்ளை பண்ணுறோம். 190 ப்ளஸ் என்ன வருது, 95. 5 8 ரிமைண்டர் 1 285 வருது. ஓகேங்களா? இப்போது மைனஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். -20 126 480. ஓகேங்களா? 6 12 ரிமைண்டர் 1 626 வருது. அதில் நம்ம ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணுறோம். 285 5 ஒன்று போச்சுன்னா 1 இருக்கா, இது 12 இது 5 போச்சுன்னா 441 வருது. 6ல் 5ல் 2 போச்சுன்னா நமக்கு என்னது 341 வருது, டிவைடட் பை 60. ஓகேங்களா? 6 × 5 × 6 300. ரிமைண்டர் நமக்கு என்னது 41ங்கிறது ரிமைண்டராக இருக்குது. ஸோ 541 டிவைட் பை 60ன்றது நமக்கு என்னவாக இருக்குது, ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும், உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் சம்மு, ஏயின் 2/3 பங்கும் பியின் 75%ம் சமம் எனில் ஏஸ் டு பியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போது
2/3 into A is equal to Bயின் 75%ங்கிறது 3/4 into B. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம A/Bயை நம்ம என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம். equal to 3/4. அந்த 3 நமக்கு மேலே போகுது, 2ன்றது நமக்கு கீழே வருது. இப்போ நம்ம அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. 9/8ங்கிறது நமக்கு A/Bயாக வருது. ஆன்சரில் டைரெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் சம்மு. ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். தவறாக விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த நோட் பண்ணோம். தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போது சரியான விடைக்கு மொத்தம் 80 கேள்விகள். ஓகேங்களா? எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கேள்விகள்? 80 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அப்போது 3 into எக்ஸு 1 into ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறாரு? 160 மதிப்பெண் கிடைக்கிறது. ஒய்ன்றது தவறாக விடையளித்த வினா, எக்ஸுன்றது சரியாக விடையளித்த வினா. ஓகேங்களா? நம்ம என்ன தேவை? ஒய் தான் நமக்கு தேவை. ஏன்னா தவறாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன ஆகுது, ஒய்யை அடிக்கிற மாதிரி நமக்கு வருது. நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. எக்ஸ் அடிக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுவோமா? 3 இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 214 வருமா? டிவைட் பை மைனஸ் 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 போட்டு எக்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ மைனஸ்ஸு 3 இருக்குது, 4y ஆகிடுது. இது மைனஸு 160 போச்சுன்னா 440 80. ஓகேங்களா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இதில் ஒரு நாள் இருக்குது, இதில் 2 நாள் இருக்குது. ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. மைனஸ் மைனஸாக நமக்கு என்ன வருது? கேன்சல் ஆகிடுது. ஸோ தவறாக விடையளிக்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை 20. நெக்ஸ்ட்டு, ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்தால் மீதமிருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. ஒன்றும் கிடையாது. 65 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்களுக்கு 15 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 15 நாட்களுக்கான மளிகை பொருள் தீர்ந்து போச்சு. அப்போ மிச்சம் நமக்கு 50 நாட்களுக்கான மளிகை பொருள் தான் இருக்குது. கூடுதலாக எத்தனை வீரர்கள் சேர்றாங்கன்னு தெரியாது. ஆனால் 35 நாட்களுக்கு தான் வரும். ஓகேங்களா? டிவைட் பை 35 நம்ம டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக வீரர்களுடைய எண்ணிக்கை 490லேருந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? அதை நம்ம மைனஸ் பண்ணி போட்டுடலாம். இதில் 7 5 இருக்குது, இதில் 10 5 இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு 7 இருக்குது, இதில் 7 7 இருக்குது. ஸோ 700ன்னு வருது. அப்போது வீரர்களின் எண்ணிக்கை எத்தனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 10 போட்டிங்கன்னா 500 ஆயிடுச்சு. 200 210 வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகரிச்சிருக்கார்கள். நெக்ஸ்ட் சம்மு, -16 டிவைட் பை 4க்கு சமமானது எது? இதை அடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, -4ன்றது கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு சமமானது எதுனா -4 வரணும். இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடுது. இது +4ன்னு வருது. கண்டிப்பாக இதுவாக இருக்காது. ரெண்டுமே மைனஸ் மைனஸ் சேர்ந்ததுன்னா என்ன ப்ளஸ் ஆகிடும், 4 இருக்கும். அதுவாகவும் விடையாக இருக்காது. மைனஸ் இதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், -4 விடை வரக்கூடிய ஒரே விடை. சிம்பிளான சம்மு, ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் சம்மு. நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் 2x is equal to 8. அப்போது x is equal to நமக்கு என்னது 4, அதே சமயத்தில் y is equal to 5. ஓகேங்களா? இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 3 into 4 + 3 into 5 சிம்பிளை பண்ணால் 12 + 15. ஓகேங்களா? இஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 4 16 - 10. ஓகேங்களா? இது சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 6. இது 27:6. இதில் 9 3 இருக்குது, இதில் 2 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
பாருங்கள், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்மு. நல்லா கவனிக்கலைன்னா நமக்கு கண்டிப்பாக புரியாது. இதை நம்ம என்னென்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, எம் பவர் ஏ டிவைடட் பை எம் பவர் பி. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம், எம் பவர் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே பவர் ஏ ப்ளஸ் பி. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 பவர் 2வை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் சம்மில் 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். பார்த்தீங்களா? 2 பவர் மைனஸ் 1ன்னு எழுதணும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதே சேம் கான்செப்ட். அதாவது பவருக்கு அதாவது டிவிஷனில் கீழே இருக்கிற டிஜிட்டை நம்ம மேலே கொண்டு போய் பவரை மைனஸில் நம்ம எழுதலாம். அது அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், பிக்கு மைனஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறோம். டிட்டோவோ செகண்ட் டைமு தேர்ட் டைமு நம்ம சப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ பவரையும் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். பவருக்கு பவராக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்க முடியும், மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ அதன் அடிப்படையில் ஏ மைனஸ் பி இன்ட்டு என்னது ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி. அடுத்தது என்ன நமக்கு கிடைக்குது, மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ நமக்கு மைனஸ் ஏபியும் ப்ளஸ் ஏபியும் நமக்கு கேன்சல் ஆகிடுது. ரிமைண்டர் என்ன கிடைக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்குது, ரிமைண்டராக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதுகிறோம். எம் பவர் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை, இது மைனஸில் இருக்குல்ல, நம்ம அதை என்ன பண்ணலாம், டிவிஷனுக்கு எம் பவர் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே இந்த ஏபின்றது எப்படி மாறுது, ஏ ஸ்கொயராகவும் கீழே பி ஸ்கொயராகவும் மாறுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரியே சப்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். எம் பவர் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை எம் பவர் பி ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் இங்கே என்ன இருக்குது, பிசி இருக்கா? ஸோ எம் பவர் பி ஸ்கொயர் டிவைடட் பை எம் பவர் சி ஸ்கொயர் இன்ட்டு எம் பவர் சி ஸ்கொயர் டிவைடட் பை எம் பவர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/m. ஓகேங்களா? எம் பவர் சி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். எல்லாமே கேன்சல் ஆனது. ரிமைண்டர் என்ன இருக்குது, 1/m மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியான சம் தான், கான்செப்டை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சம்மு, ஏஸ் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துறாங்க எனில் ஏபி டிவைட் பை சிடியின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ இன்ட்டு பி. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பின்னமாக ஆக்கிக்கிறோம், கலப்பு பின்னத்தை. இது வந்து 6 ஒன்று 7/2 மல்டிப்ளை 23/4. ஓகேங்களா? இது ஏபி 7/2 இன்ட்டு 23/4 டிவைடட் பை சிடின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சிடியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிடி வந்து 23/5 இன்ட்டு 35 டிவைடட் பை 8. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தலைகீழாக மல்டிப்ளிகேஷனில் எழுதுகிறோம். 5/23 இன்ட்டு 8/35. ஓகேங்களா? இதை நம்ம அடித்து கொடுத்தோம்னா இதில் 1 4 இருக்குது, இதில் 2 4 இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு 7 இருக்குது, இதில் 5 7 இருக்குது. இது 5 கேன்சல் ஆகிடும். 23 கூட கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது, 1ன்றது தான் ரிமைண்டராக இருக்குது. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆன்சர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் சம்மு, சுருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இதை அப்படியே டைரெக்டாகவே சுருக்கிடுவோம். 3 மட்டும்தான் ரிமைண்டர் இருக்குது. ஓகேங்களா? 3 × 2 6, 6 - 3 இது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3ன்றது வருது. ஓகேங்களா? 3 இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது, நம்ம இதையும் 5ன்னு போட்டக்கூடாது. இதையும் அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 4 + 3 100 + 4 107ங்கிறது நமக்கு ஈஸியாகவே கிடச்சிடுது. நெக்ஸ்ட் சம்மு, x + 1/x = 2 எனில்
எக்ஸு மைனஸ் 1/xன் மதிப்பு என்ன, இந்த 0ன்றது கொடுத்துருந்தாலும் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 1 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறோம். 1 இந்த எக்ஸுக்கு நம்ம 1/1னாலும் அதோடைய வேல்யூ என்னது, 1 தான். ஓகேங்களா. 1/1 = 2. ஓகேங்களா. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி நம்ம எக்ஸ் மைனஸ் 1/xக்கு வேல்யூ கொடுக்குறோம். 1 மைனஸ் 1/1னாலும் 1 தான். 1ல் 1 போச்சுன்னா என்ன வரும், 0ன்றது வரும். அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 0ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலாலாம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கூடாது. டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகேங்களா. எக்ஸுன்றது சென்டரில் மாட்டிகிட்ருக்கு. ஓகேங்களா. நம்ம எக்ஸை ஒரு பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம், நம்பர்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவோம். கொஞ்சம் அது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சிம்பிளிஃபையும் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். 1/3 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாமா. ஸோ என்னது 6.2/3ன்னு எழுதிக்கலாமா. 2/3 மைனஸ் 7.1/3 = என்னது, ப்ளஸ் எக்ஸாக போயிடும். இதில் டிஜிட் நம்பர்ஸை மட்டும் பார்ப்போம். 3 6 இருக்குது, 9 9ல் 7 போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், 2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ப்ளஸ்ஸு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1/3 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1/3. ஓகேங்களா. எல்லாமே ப்ளஸில் இருக்குது. சாரி, இந்த ஒன்று மட்டும் மைனஸில் இருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் மேக்ஸிமம் என்ன 6 தான் எல்சிஎம்மாக வரும். அப்போ இது கூட 2 ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும். ஸோ 2 ப்ளஸ்ஸு 5 அப்படி தான் வரும். இது கூட 2 ஆட் பண்ணோன்னா 4 வரும். மைனஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 2ன்றது வரும். ஓகேங்களா. ரிமைண்டர் இது 2 ஆகிடுது, அடிச்சிடறோம். சாரி, இந்த 2 கூட அடிச்சிருக்கலாம். 7 9 9/6. ஓகேங்களா. 3/2 3/2ங்கிறது நமக்கு 1.5. ஓகேங்களா. அப்போது 2 ப்ளஸ் 1.5ன்றது நமக்கு 3.5. அதை நம்ம 3.1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு 35568 டிவைடட் பை என்னது, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப், எக்ஸ் பர்சன்டேஜ்னால் எக்ஸு, அதாவது என்னென்னா 650 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 456. ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 100 மேலே வந்துடும். ஓகேங்களா. 100 சரி, நம்ம டவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த 450 இங்கே வந்துடும். நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிக்கலாம். 3568 இன்ட்டு என்னது 100 டிவைடட் பை 456 இன்ட்டு 650 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா. நமக்கு என்ன ஆகும், இந்த 0வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போது 456 வச்சு நம்ம ஃபுல் ஹோல் நம்பரையும் அப்படியே அடிக்க போகிறோம். இதில் 1456 இருக்குது. கண்டிப்பாக ஒரு அப்ராக்சிமேஷனாக வேல்யூ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400ன்னு இருக்கா. 5 போட்டோம்னா நம்ம 2000 வரைக்கும் தான் வரும். 6 போட்டிங்கன்னா 2400 கிட்ட வருமா. கண்டிப்பாக நம்ம என்ன போடலாம், 7 போடலாம். 7 × 4 28 வரைக்கும் போகும். ஸோ 456 இன்ட்டு 7 5 × 6 42. ஓகேங்களா. ரிமைண்டர் 4 7 35 39 ரிமைண்டர் 3 28 31. ஓகேங்களா. 3192. நமக்கு இதை அடிச்சோன்னா 7 டைம்ஸ் வருது. ஓகேங்களா. இதில்
35568 நம்ம என்ன பண்ணுறோம், 3192 மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, 4 இது 4 15 போச்சுன்னா 6 ரிமைண்டர் 3. ஸோ 364ன்றது நமக்கு ரிமைனிங்காக கிடைக்கிது. ஓகேங்களா, இதை கிட்டத்தட்ட 456 இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 7 வரைக்குமே நமக்கு இது வந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு 456 ஆட் பண்ணோன்னா இது மைனஸ் பண்ணோன்னா நம்ம என்ன கிடைக்கணும், 456ன்றது நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, 8 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 4 8 × 6 32 36 வந்துருச்சா. ஸோ ரிமைண்டர் அடித்தா நமக்கு என்ன கிடைக்குது, 78ன்றது கிடைக்குது. டைரெக்டாக அடிச்சிட்டோம். ஓகேங்களா, இங்கே மேலே 10 இருக்குது. ஓகேங்களா, இதில் 2 5 இருக்குது, இதில் ஒரு 5 இருக்கா, ரிமைண்டர் 3 5 இருக்குது. இந்த இடத்துல 13 இருக்கா, 13 இன்ட்டு நம்ம 6ன்னு போடலாமா, 6 × 3 18, ரிமைண்டர் 1 78 வந்துச்சா. ஸோ இதில் 6 13 இருக்குது, 6 இன்ட்டு இந்த 2 மட்டும் தான் பாக்கி இருக்குது, 12. ஓகேங்களா, ஆன்சர் வந்துருச்சா. சிம்பிளான சம் தான். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கோ எதுவும் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 15525 எனில் எக்ஸு மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பார்ட் எடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, 15/25 = x/5. இதில் 3 5 இருக்குது, இதில் 5 5 இருக்குது, இதில் 5 5 கேன்சல் ஆகிடுது. x நமக்கு என்ன கிடைக்கிது, 3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டைமையும் தேர்ட் டைமையும் எடுக்கிறோம். 25 18/y. இதில் 5 3 இருக்குது, இதில் 6 3 இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒரு 5 இருக்குது, இதில் 5 5 இருக்குது. அங்கே ஒய் அந்த ஆப்போசிட் சைடு போயிடுது. 6/5 சாரி 6/5 கிடையாது, இது அந்த பக்கம் போயிடுது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடுது. ஸோ y = 30. ஓகேங்களா, எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம்மு, சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிடுவோமா, மைனஸ் பண்ண தேவையில்ல, நம்ம இப்போவே டிவைட் பண்ணிடுவோம். 2 2 போச்சுன்னா என்னது 7ன்றது இருக்கா, இதுக்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா பி கியூப்னு வருமா, ஒரு கியூப் போச்சுன்னா கியூபு ஸ்கொயர்னு வருமா, மைனஸ் இது ஆச்சுன்னா 4 இருக்குது, 4 பி கியூபாக தான் வரும், கியூபு ஸ்கொயர், ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது 7 4 போச்சுன்னா நமக்கு என்ன 3p³ கியூ ஸ்கொயரு. நெக்ஸ்ட் சம்மு, இது வந்து சிம்பிளிஃபிகேஷன், ஒரு ஆர்டராக போகலை, ஏன்னா டிவிஷன் இல்லாமல் கண்ணா பண்ணு வந்த மாதிரி இருக்குது. 2 2 - 1, அதை சிம்பிளாக இதை பார்க்கலாம். 1ல் அரை போச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும், அரையாக தான் இருக்கும். இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம், இதை இங்கே சால்வ் பண்ணுவோம், கண்டிப்பாக எல்சிஎம் 4ஆக தான் இருக்கும். இதையும் நம்ம இது பண்ணலாம். அரையில் கால் போச்சுன்னா என்ன வரும், ரிமைண்டர் கால் தான் வரும். ஓகேங்களா, இதை நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுவோம். 3/4 அரை போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கால் தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு மனக்கணக்கு மாதிரி. 3/4 அரை போச்சுன்னா கால் 1/4. அந்த 1/4 இந்த இடத்துல டிவிஷன் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி அதை ஆப்போசிட்டாக எழுதிக்கிறோம். 4யும் 4யும் அடிச்சிடும். 1/2ங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது, ஆன்சராக இருக்குது. சிம்பிள், எதுவுமே சால்வ் பண்ணல, நம்ம பார்த்தாலே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் சம்மு, சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனை மட்டும் ஒரு டார்கெட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஏன்னா அது ப்ளஸ் கோட் போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டை பண்ணணும், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணணும், லாஸ்ட்டாக தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7 1. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 1/7 × 5 35 ப்ளஸ் இதை சால்வ் பண்ணுறோம். இதில் 2 3 இருக்குது, இதில் ஒரு 3 தான் இருக்குது. அப்போது 1/7
4 இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இதை நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். இது எதுவும் அடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ 3 இன்ட்டு 2 மைனஸ் 6 டிவைடட் பை 5 இன்ட்டு 7 35. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு அந்த 35 காமனாக இருக்கா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 35 காமனாக வச்சுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோமா, -6னா -5ன்னு வந்துடுது. ஓகேங்களா? ப்ளஸ் இதுவும் நமக்கு என்ன இருக்குது, -1/4. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 35ன்றது 20 மைனஸ் நமக்கு என்ன ஆகும், 35ன்னு போயிடும். இன்னும் நம்ம சிம்பிளியாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5 இருக்குது, இதில் 7 5 இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இதை கேன்சல் பண்ணிடுவோம். -1/7 -1/4. ஓகேங்களா? இது -4 ஆகிடுது, -7 ஆகிடுது. இது என்ன ஆகிடுது, 28 ஆகிடுது. ஓகேங்களா? -11/28. ஓகேங்களா? ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு சிம்பிளிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அடித்தோன்னா என்ன ஆகிடுது, 2 5 இருக்கா, மைனஸ்ஸு. இது ஆல்ரெடி போட்ட சம்முன்னு நினைக்கிறேன். 6 × 3 18ல் 2 போச்சுன்னா இது வரைக்கும் என்னது நமக்கு 16. இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 8 × 2 16. ஓகேங்களா? 16 16 நமக்கு என்னது 32 + 20 52. ஈஸியாக வந்துச்சு ஆன்சரு. நெக்ஸ்ட் சம் போவோம். மதிப்பு காண்க. என்ன பண்ணுவோம், 63% என்னன்னு கேட்டிருக்காங்க. 7 3 21 25 டிவைடட் பை 7. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 100ஆல் டிவைட் பண்ணோம்னா ஈக்குவல் டு இன்ட்டு 100ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு அது என்ன பண்ணுவோம், 63ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதில்னா இதில் 425 இருக்குது, இதில் 125 இருக்குது, இதில் ஒரு 7 இருக்குது, இதில் 9 7 இருக்குது. 9 டிவைடட் பை 4. இதில் எத்தனை 4 இருக்குது, 2 4 இருக்குது. அப்போது 1 டிவைட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25.25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான சம்மு. சிம்பிளிஃபை. 3 ரூட்டுக்குள்ளால 75 இருக்குது. அப்போது 3 × 25ன்னு போடலாமா? பிரித்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக எழுதிப்போம். 48 நம்ம என்ன பண்ணலாம், 12 × 4ன்னு போடலாம். இன்னும் சொல்லப்போனால் இதை 4 × 3 × 4ன்னு போடுறதுக்கு 16 × 3ன்னு போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி லாக் பண்ணிப்போம். -243. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 81. 9ஓட ஸ்கொயர் தான் 81. ஸோ 81 × 3 ஸ்கொயர் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போது செகண்ட் ஸ்டேஜுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவோம். இது வெளியே வந்துச்சுன்னா இன்னும் 5 வெளியே வரும். 5 × 3 நமக்கு என்ன கிடைக்குது, 15√3 ப்ளஸ்ஸு இந்த 14ங்கிறது 4 வெளியே வருது. 20 + √3 மைனஸு என்னவாக இருக்கும், 9√3. ஓகேங்களா? இது 9ன்னு போயிடுச்சுன்னா 11 + 15 26√3ன்னு நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம்மு. போர்ட் மாஸ் தானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன, பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. கட்டத்தில் நம்ம இதை ஒரு சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். இது 6 6 அடித்தோம்னா நமக்கு என்ன 2 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, சரி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். 2 இது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் போட்டால் என்ன ஆகுது, ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா 8க்கு அப்புறம் மைனஸ் 8ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன 8 தான் கிடைக்குது. அப்போது கண்டிப்பாக இது கிடையாது. செகண்ட்லி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 6 × 2 12. 12ல் 2 போச்சுன்னா நமக்கு 10ன்றது வருது. ஓகேங்களா?
ஸோ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணதால நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மைனஸ் பண்ணாலும் வராது. ஓகேங்களா? செக் பண்ணால் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சம்மு டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், 3 இருக்கா, அப்போது நம்ம 3யை காமனாக எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய். நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணி அதை தலைகீழ் எழுதிப்போம். எப்போவுமே நம்ம அதை தான் செய்கிறோம். ஒய் ஸ்கொயரு திரும்ப அதில் 7 காமனாக வெளியே எடுத்துட்டா ஒய் மைனஸ் 1. ஓகேங்களா? ஒய் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுது. இந்த ஒய்யும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது எதையும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, டைரெக்டாக அதுவே ஆன்சராக வந்துருச்சு. ஓகேங்களா? 3 × 3 9 ஒய் டிவைட் பை 7. ஓகேங்களா? ஆன்சர் ஈஸியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் சம்மு ஃபைண்ட் த எக்ஸு, எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 3x இன்ட்டு 3x² எழுதிக்கலாமா? இப்படி நம்ம அதை எழுத முடியும். இந்த 3x நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். மைனஸில் வந்தது இஸ் ஈக்குவல் டு 216. இப்போது இதுலேருந்து நம்ம காமனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x வெளியே எடுக்கிறோம். 3x வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது, 3² - 1 இஸ் ஈக்குவல் டு 216 கிடைக்குமா? இப்போது 3² 9, 9ல் 1 போச்சுன்னா 8. ஆல்ரெடி வெளியே நம்ம 3x இருக்குது இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 216 டிவைடட் பை 8. இந்த 8ன்றது டிவிஷனில் போயிடுது. இதை அடித்தோம் அப்படின்னா இதில் ஒரு 8 இருக்குது, 2 8 16, மீதி 4, மீதி 5 இன்ட்டு 7. ஓகேங்களா? 27 அப்படின்னு வருது. அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 3 நம்ம என்ன பண்ணலாம், 3ன்னு போடலாமா? 3 3 9, 9 × 3 27. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது நமக்கு என்னவா கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் போவோம். 400 அதாவது 4% மைனஸ் 800 2% இஸ் ஈக்குவல் டு வாட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்களா. 400 டிவைடட் பை 100 இன்ட்டு 4 மைனஸு 800 டிவைடட் பை 100 இன்ட்டு 2. ஓகேங்களா? இது 0 0வும் 2 அடி போயிடுது, இந்த 2 0வும் அடி போயிடுது. 16 மைனஸ் என்னது 16, என்ன ரெண்டுமே 0ன்றது தான் விடையோ, 0ன்றது நமக்கு என்ன இருக்குது, ரைட்டான ஆன்சராக இருக்குது. இது பார்க்குறதுக்கே ஒரு விசித்திரமான சம்மாக இருந்தாலும் இது கண்டிப்பாக அந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சம்மாக தான் இருக்கும். இது மூணுமே a. அப்போ இது என்னது, a³ மைனஸ் b³. ஓகேங்களா? நம்ம இந்த ரைட் சைடு எழுதிப்போம். a³ மைனஸ் b³ டிவைடட் பை என்ன இருக்குது, a ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏவும் பியுமா, ஏபி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். ஓகேங்களா? கீழே a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம், அது எப்படி மறக்காமல் ரிமைண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரி செப்பரேட்டாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், அதே சேம் சிம்பிளில் a மைனஸ் பின்னு எழுதிப்போம். அடுத்தது a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. கீழே அதே தான் வருது, a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு. நமக்கு என்ன, இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ a மைனஸ் பி தான் நமக்கு என்ன இருக்குது, ஆன்சராக இருக்குது. 8.94ம் 3.56ம் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. இதை நம்ம 8 ஆக்கிடலாம். 14ல் 6 போச்சுன்னா நமக்கு 8, 8ல் 5 போச்சுன்னா 3, 8ல் 3 போச்சுன்னா நமக்கு என்னது 5. 5.38 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு என்ன இருக்குது, இந்த இடத்துல நமக்கு டிவிஷன் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா. 4 × 3 12 டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது, -12 டிவைடட் பை 6. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கலாம். இதை நம்ம
தனியாக சால்வ் பண்ணுவோம். -5/3 இன்ட்டு 12/13 போட்டுக்கலாமா? இதில் 6 5 இருக்குது, இதில் ஒரு 5 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது, இதில் 4 3 இருக்குது, இதில் 2 2 இருக்குது, இதில் 3 2 இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது இது என்ன, அது -2/3. ஓகேங்களா? ரெண்டுமே மைனஸு. எல்சிஎம் ஆனால் நமக்கு என்ன வரும், கீழே 6ன்றது வரும். இது ஒன்றுனா -12. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். -4. ஸோ மைனஸ் என்ன கிடைக்குது, 16/6ன்னு கிடைக்குது. இதை அடித்தோன்னா 3ன்னு கிடைக்கும். இதை அடித்தோன்னா -8ன்னு நமக்கு கிடைக்கும். -8/3ன்றது -8/3ன்றது நமக்கு என்னவா இருக்குது, ஆன்சராக வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சம்மா தப்பாக சால்வ் பண்ணிட்டோம். என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இதை நம்ம தப்பாக சால்வ் பண்ணல, அதை நம்ம கண்ணு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்ம இந்த மாதிரி தப்பு வந்துட்டால் கூட நீங்கள் பயப்படக்கூடாது. அதை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டேவும் சால்வ் பண்ணக்கூடாது. அதுக்காகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த பார்ட்டு நம்ம சால்வ் பண்ணி நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? மிஸ்டேக்கு அப்படின்னு ஏற்பட்டது நமக்கு இந்த பார்ட்டில் மட்டும்தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதை அப்படியே செப்பரேட்டாக அடிச்சுட்டு இதை மட்டும் அகைன் நம்ம சால்வ் பண்ணுவோம். மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். 4/3 ப்ளஸ்ஸு 3/2. ஓகேங்களா? கீழே 6ன்னு வரும், இந்த இடத்துல 2 அப்படின்னு போட்டோம்னா 8ன்னு வருதா? மேலே இந்த இடத்துல 3ன்னு போட்டிங்கன்னா 3 × 3 9ன்னு வந்துடும். ஓகேங்களா? 17/6. ஓகேங்களா? இப்போது 17/6 மைனஸ் 2/3. ஓகேங்களா? இப்போது இதை நம்ம 6ன்னு பாட்டத்தில் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல 17ன்றது தான் வரும். அதுவே இந்த இடத்துல நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 4ன்றது வரும். 4 போச்சுன்னா நமக்கு 13/6ங்கிறது நமக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. கரெக்டாக மிஸ்டேக் ஐடென்டிஃபை அந்த இடத்த மட்டும் திருத்துறதுக்கு நீங்கள் எந்த நேரத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான சம்மு, ஆனால் இதை தப்பாக போட்டக்கூடாது. ஓகேங்களா? எல்லாத்துலையும் 999 இருக்கா, காமனாக 999 வெளியில் எடுத்துகிட்டு 1/7 ப்ளஸ் 2/7 டாட்டான்னு போட்டு இதை மட்டும் கூட்டி ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 999 காமனாக எல்லோரும் 7 வரும். 1 to 6 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த n × n+1/2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நான் ஃபார்முலா எழுதுகிறேன், அதனால் அது உங்களுக்கு டைரெக்டாக போட கற்றுக்கோங்க. 21ன்னு வருதா? 21 போட்டிங்கன்னா இதில் 3, இதில் ஒரு 7 தான் இருக்குது. 999 × 3 அப்படின்னா நீங்கள் வந்து இதை போட்டு பெருக்க தேவையில்லை. இது வந்து 1000. 1000 3ஆல் மல்டிப்ளைனா 3000. 3000ல் 3 போச்சுன்னா 2997ங்கிறது வருதா? ஆன்சர் ஏன்னு வருதா? கண்டிப்பாக ஆன்சர் ஏ இது கிடையாது. இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதுக்காக நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஒரிஜினலாக இப்போ ஒரு அப்ராக்சிமேஷனாக ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா 999 1000 1000 1000 1000 இருக்குது, 6000 இருக்குது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நம்மளோட ஆன்சர் என்ன வரும், ஒரு 6000 சம்திங்லாம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 999 இன்ட்டு 5. ஓகேங்களா? 5000, 5000ல் 5 போச்சுன்னா 995. ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கட்டும். இதை பாஸ் பண்ணிவிட்டு ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ப்ளஸ்ஸு 21/7 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரிமைண்டர் என்ன இருக்குது, நம்ம 6, அதனால் 6 மைண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4ன்றது வரும். இப்போ 3 ஆட் பண்ணால் நமக்கு என்னது 5997ங்கிறது ஆன்சராக வருது. ஓகேங்களா? சிம்பிளான சம்மு தான், ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டக்கூடாது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ப்ளஸ் 1/7 ப்ளஸ்ஸு 999 2/7. இது பேர் கம்பைன்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு
சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் கியூபு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல மைனஸை போட்டுறோம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடுறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்ஏ, சாரி இப்போ மைனஸ் போட்டோம்ல, ஒய் பவர் கியூபு, இதுவும் எக்ஸ் மைனஸ் ஒய். நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் ஒய் மேலே எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூபு, இதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதுகிறோம். ஃபார்முலா என்னது, எக்ஸு மைனஸ் ஒய் ஆப்போசிட்டாக எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ்ஒய், மைனஸ் எக்ஸ்ஒயில் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு என்ன இருக்கணும், இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, இந்த இடத்துல பார் போட்டிருக்காங்களா, அப்போது 18ன்னு போட்டுப்போம். இதை அடித்தோன்னா நமக்கு 2ன்னு வரும். 2 போச்சுன்னா இது வரைக்கும் நமக்கு 16 இங்கே போட்ட மாதிரியே வருது. நமக்கு என்னது 52 தான் நமக்கு என்னவா இருக்கும், ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டும் சேம் சம்மு ரிப்பீட் ஆகிருக்கு, நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் மாதிரி தெரியுது, ஆனால் காம்ப்ளிகேட்டான சம்மு கிடையாது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அப்ரோச் வந்து ஈஸியான மெத்தட்லாம் அப்ரோச் பண்ண போகிறோம். 6.5 இங்கேயும் 6.5 இருக்குது, ரெண்டையும் நோட்டட். அடுத்தது 1.3 1.3 இருக்கா, இதுவும் நோட்டட். நம்ம என்ன பண்ணுறோம், 6.5 காமனாக வெளியில் எடுத்துடுறோம். 4.7 ப்ளஸ்ஸு 5.3 டிவைடட் பை, இதில் 1.3 நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிறோம். 7.9 மைனஸு 6.9. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா 5 ஆகிடுது, 5 + 5 10 ஆகிடுது. இது நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 7 1 தான் இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம அடித்து கொடுக்கலாம். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 5 5 15 மீதி 1 65 வருதா. ஸோ இதில் 1 இருக்குது, இல்லைனா 5 1.5 இருக்குது, 1.3 இருக்குது. ஓகேங்களா, 5 × 10 ஓகேங்களா, 15ங்கிறது நமக்கு என்னவா கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் சம்மு, இதுவும் நம்ம அந்த இடத்துல டிவைடு இருக்குது. டிவிஷன் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4 ஸ்கொயரு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 மல்டிப்ளை பண்ணி அதை தலை மாற்றி எழுதிடுவோம். அதை தான் நம்ம தாராளமாக செஞ்சு வரோம். எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிடும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதலாமா. எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். எப்படி ரிப்பீட் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் சம்மு, இதை நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போது 1 - எக்ஸு ப்ளஸ் எக்ஸு டிவைட் பை 1/x எக்ஸ் கேன்சல் ஆகிடுதா. 1/1 - எக்ஸுங்கிறது இதோடைய சிம்பிளிஃபிகேஷன். இந்த 1/xன்றது என்னது, 1 - எக்ஸுங்கிறது மேலே போயிடுது, 1 - எக்ஸா. ஸோ 1 + 1 - எக்ஸு. இப்போது அதை தனியாக எழுதிக்கிறோம். 2 / 2 - எக்ஸு இஸ் ஈக்குவல் டு என்னது, 1. இப்போது 2 - எக்ஸு மல்டிப்ளிகேஷனில் போகுமா. 2x இஸ் ஈக்குவல் டு 2 - எக்ஸு. இந்த எக்ஸுன்றது ரைட் சைடு வந்ததுன்னா 2x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது 3x இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஓகேங்களா, 2/3ங்கிறது நம்ம ஆன்சர் வந்துருச்சா. நெக்ஸ்ட் சம்மு, இதுக்கெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ நல்லா தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். 225 225ங்கிறது 15ஓட ஸ்கொயர். ஓகேங்களா, 729ங்கிறது நமக்கு 27ஓடைய ஸ்கொயர். ஓகேங்களா, இது 5ஓட ஸ்கொயரு, இது 12ஓட ஸ்கொயரு. எல்லாமே ஸ்கொயரை விட்டு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி
ஆக்சுவலாக இதை மட்டும் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணி 9/4 ஓகேங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ண என்ன வரும்? இதை 5 3 இருக்குது, இதில் 9 3 இருக்குது ஓகேங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 36ங்கிறது நமக்கு எல்சிஎம்மாக வரும். இன்ட்டு 4 20 மைனஸ் இதுக்கு என்ன ஆகலாம் 3னா 15 5/36 இன்ட்டு 9/4 இதில் ஒரு 9 இருக்குது, இதில் 4 9 இருக்கா. 5/16ங்கிறது நமக்கு என்னவா இருக்குது? ஆன்சராக வருகிறது. நெக்ஸ்ட் சம்மு எல்சிஎம்முக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு என்னது? ஃபைனல் சம்மு ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சம்மையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லீடு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நானும் கண்டிப்பாக கிளாஸ் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு போதுமான அளவு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாத இந்த மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப யாரும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் நானே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லேட் ஆகிறதுக்கு அதுதான் ரீசன். ஓகேங்களா. தேங்க்யூ.